Hello guys, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்மெய்டோட மேக்கப் லுக் பார்க்க போகிறோம். என்னோட பிரைட்மெய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட சட்டுன்னு ஒரு மேக்கப் லுக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னோட டேட்ஸ்க்காக கேட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த காஸ்டியூம்ஸ் பண்ண போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் போட போகிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி லுக்ஸ் தான் வேணும் மேம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்க வந்து ஹாப்பி ஆகிற மாதிரி நம்ம வந்து லுக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன். தென் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து ஸ்கின் டோன் மேக்கப் தான் கேட்பாங்க, அதாவது என்னோட சிக்னேச்சர் மேக்கப். ஸோ அந்த மேக்கப் லுக் நான் அவங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைடல் யாரு பிரைட்மெய்ட் யாருன்னே தெரியல, அந்தளவுக்கு எனக்கு லுக் கொடுத்துருந்தீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் டேட்டும் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, Feb 10-11 கேட்டிருந்தாங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து கிளைண்ட் வந்தவங்க வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து 6 or 5 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பிளாக் பண்ணியிருந்ததுனால என்னால் டேட் இவங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்கப் வந்து மார்னிங் பண்ணும்போது கூட நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க. இவங்க ஹேர் டூவில் வந்து யூ ஷேப்பில் இந்த மாதிரி சிப்ஸி ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இவங்க வேணியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வேணி கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஃப்ளார் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கான கிரெடிட் வந்து அவுட்புட்டில் தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் டஸ்கி டோன், அன்இவன் ஸ்கின் டோன், நிறைய ஸ்கார்ஸ் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாலெஸ் அச்சீவ்மெண்ட் கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸ்கின் டோன் மேக்கப் விட இவங்களுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு டோன் நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் அவங்க காஸ்டியூமுக்காக ஒரு டோன் வந்து நான் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன். தென் அவங்களோட மார்னிங் லுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன் மேக்கப் தான் நான் கொடுத்துருந்தேன். நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் பாப்பா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாமல் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ வந்து பர்ஃபெக்டாக எடுக்க முடியல. இது வந்து மார்னிங் காஸ்டியூம். ஸோ டைம் வந்து இவங்க வந்து பிரைட்மெய்டுன்றதுனால இவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்றதுனால கடகடன்னு சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். தென் ஹேரும் வந்து காயாமல் இருந்து. ஸோ அதுக்குள்ளே ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அவுட்புட் நான் வந்து இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ எங்களோட கல்யாணத்தில் வந்து எங்களால் இந்த மாதிரி மேக்கப்பில் பண்ண முடியாததுனால தான் இந்த மாதிரி தம்பி கல்யாணத்தில் அந்த மாதிரி நேரத்தில் நாங்களும் பிரைடல் மாதிரி இருக்கணும் லைக் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து எல்லாத்துக்குமே ரெண்டல் அப்புறமேட்டு ஓனா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி லுக்கு வந்து ஆசையை வந்து தீர்த்துக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர், எங்களோட ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. தென் க்ரூமும் லைட்டாக மேக்கப் கேட்டாங்க மார்னிங் மட்டும். ஸோ அவங்களுக்கும் இந்த லுக் தான் நான் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.